ஹாய். பொதுவாக நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சினாவே ஒரு பயம் இருக்கும். இப்பெல்லாம் சனி வக்ரமானாலே ஒரு பயம் இருக்கு. 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 138 நாள் சனி வக்ரமாக போறாரு. ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்தராட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி இறங்கி வர போறாரு, வக்ரமாகி இறங்கி வர போறாரு. இப்படி சனி வக்ரமாகும் போது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இப்ப இருந்து வக்ரமாகிறாரு. அப்படி வக்ரமாகிற சனி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவரா இருப்பாரு. உங்களோட கடன்கள் அடைபடும், யோகங்கள் அதிகரிக்கும், நீங்க நினைச்சதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவு அதிகரிக்கும் அப்படின்னா பணவரவு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பணவரவு அதிகமா இருக்கும், அதனால உங்களுக்கு ஆடம்பர செலவுகளும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைச்சி சிக்கனத்தை அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது நன்மையை தரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். பதவியில உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி அதுல உங்களுக்கு வெற்றியை தரும். நீங்க கொடுத்திருந்த பணம் இது நாள் வரை வராம இருந்திருக்கும், அந்த பணங்கள் வரும். உங்களோட கடன்கள் அடைப்படும். நீங்க யாருக்குன்னா கொடுத்திருந்த கடனும் வசூலாகும். மொத்தத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வக்ர சனி பெயர்ச்சி நன்மையை தரக்கூடிய சனி பெயர்ச்சியாகவே இருக்கும். ஹாய். பொதுவா நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சின்னா ஒரு பயம் இருக்கும். இப்போ வக்ர சனி பெயர்ச்சியும் பயம் இருக்கு. இப்படிப்பட்ட வக்ர சனி பெயர்ச்சி இந்த 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 138 நாள் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வக்ரமாகி கீழே இறங்கி வராரு. இப்படி வக்ரமாகிற சனி பகவான் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இப்ப இருக்காரு. அங்கேயே தான் அவர் வக்ரமாகிறாரு. இப்படி வக்ரமாகிற சனி பகவான் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தருவாருன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்க தாயாரோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவர்கள் மேல உங்களுக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கணும். வேலையில உங்களுக்கு உயர்வு ஏற்படும், பணவரவு அதிகரிக்கும், சுப செலவுகள் ஏற்படும். உடல் சூடு, சளி தொல்லை இந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். வேலை சம்பந்தமா பயணங்கள் ஏற்படும், அதனால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், சுப செலவுகளும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க பணம் அதிகம் வர்றதுனால பணத்தை சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலையில இருந்து வந்த தடைகளோ இல்ல எதிரிகளோ மேலதிகாரிகளால உங்களுக்கு தொல்லையோ எல்லாம் இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். வேலையிலையும் தொழிலையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளே இப்ப ஏற்படும். அதை சரியா பயன்படுத்திக்கங்க. மொத்தத்துல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வக்ர சனி பெயர்ச்சியாகவே இது இருக்கும். ஹாய். பொதுவா நமக்கு சனி பெயர்ச்சினா ஒரு பயம் இருக்கும். இப்ப வக்ர சனி பெயர்ச்சிக்கும் அந்த பயம் இருக்கு. 2026 ஜூலை மாசம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ர சனி பெயர்ச்சியா ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் 138 நாள் வக்ர பெயர்ச்சியா வராரு. இப்படி வக்ரமடைகிற சனி பகவான் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல வர சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்து வந்த தடைகளோ தாமதங்களோ இல்ல கேஸ் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு பூர்வீக சொத்து வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து சார்ந்து ஏதாவது தொல்லைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வேலையில இருந்து வந்த தடைகள் நீங்கும். பதவி உயர்வு ஏற்படும். சுய தொழில் செய்யணும்னு இருந்தவங்க எல்லாம் முயற்சி பண்ணுங்க. சுய தொழில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
செவ்வாய் சம்பந்தப்பட்ட, அதாவது மிருகசீரிடம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க எல்லாம், ரியல் எஸ்டேட்டு, அதிகார பதவிகள்ல இருக்கிறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரியான பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாகவே இருக்கும். அதை சரியா பயன்படுத்திங்க. புதிய பொறுப்பு கொடுப்பாங்க. அதாவது டீம் லீடர் ஆகிறது, மேனேஜர் ஆகிறது, டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஆகிறது, ஏரியா மேனேஜர் ஆகிறது, இந்த மாதிரியான அதிகார பதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையையும் அதிகாரத்தையும் பணத்தையும் கொடுக்கக்கூடிய வக்ர சனி பயிற்சியாகவே இந்த வக்ர சனி பயிற்சி இருக்கும். வணக்கம்.